ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இதயம் சீரியல் ரிவ்யூ பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ இதயம் சீரியல் இன்றைக்கி எப்படி போச்சு? நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குது கைஸ். சீரியலை பொறுத்தளவு நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குது. ஸோ எபிசோடோடையே நம்ம ரிவ்யூ பண்ணிடலாம், ஓகேவா? ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். அதாவது அந்த துறை பேசுகிறேன்னு சொல்லிட்டு உள்ளே போவான் இல்லையா, வேலைக்கு கேட்டிருக்காங்க. இந்த ஆஃபீஸில் அவன் குடும்பத்தோட கஷ்ட நஷ்டத்தை, அவங்க அப்பா இறந்தது, அப்புறம் அன்னிக்காரி வீட்டை விட்டு போயிட்டா, அன்னைக்காரனு இதாக இறந்துட்டான் அப்படின்னு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அந்த கம்பெனிலேயே வேலைக்கு சேர்ந்துட்டானாட்டிருக்குது. இது எல்லாமே மித்ராவோட பிளானாட்டிருக்குது. நீ எங்கள் ஆஃபீஸ்க்கு வா, வேலைக்கு ஜாயின் பண்ணு அப்படின்னு சொன்னங்காட்டியும் எல்லாமே மித்ராவோட பிளான் மாதிரி தான் தெரியுது. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது, பாரதியை போட்டு வெறுப்பேற்றிக்கிட்டே இருக்கிறான். நான் உண்மையை சொல்லிட்டேங்கிறான். உடனே ஆதிக்கிட்டேருந்து ஃபோன் வருது, உள்ளே வாங்க பாரதி அப்படின்னு சொன்னால், அவர் ஏதாவது உங்ககிட்ட சொன்னாரா, நீ இவரே வாயை கொடுத்து வாயை வாங்கிக்கிறான். அவரெல்லாம் ஒன்றும் சொல்லலை. அது மட்டும் இல்லாமல் யாரோட பர்சனல் விஷயத்துலையும் நான் தலையிடுறதா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் அவருக்கு வேலை போட்டு கொடுக்குறதா இருந்திருக்கேன், சொல்லியிருக்கேன் துறைக்கு. என்ன வேலை அப்படிங்கிறத நான் என்ன முடிவு பண்ணல, இனிமேல் யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாப்புல. சொன்னங்காட்டியும் அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். அதுக்கப்புறம் துறை பாரதியை வேலை செய்ய விடாமல் அங்கேயும் இங்கேயும் இப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அப்புறம் திடீர்னு அந்த ஆஃபீஸில் எலக்ட்ரிக் சர்க்கியூட் ஆகிடுது. இவங்க ஆஃபீஸில் மட்டும் அடிக்கடி எலக்ட்ரிக் சர்க்கியூட் ஆயிரும், லிஃப்ட் அடிக்கடி ரிப்பேர் ஆயிரும், சரிங்களா? ஸோ எலக்ட்ரிக் இதானே மேனேஜரை பிடிச்சி கத்துன்னு கத்துறாங்க. பாரதி உள்ளே ஏதோ இந்த லாக்கரை ஓப்பன் பண்ணி கேஷ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்குறக்காக போயிருப்பாளா என்னன்னு தெரில. போனங்காட்டியும் அந்த ஆன் பண்ண உடனே அந்த இது தாங்காமல் ஃபயர் ஆயிடுச்சாமா. ஸோ ஃபயர் ஆனதில் மேடம் அங்கேயே ஃபயர் ஆயிடுச்சு. சரி, டக்குன்னு வெளியில் வரலாமல் இல்லைங்களே, வரவே இல்லை. டோர் ஆட்டோமேட்டிக்காக இருக்குது, லாக் ஆயிடுச்சாமா. சரி, லாக் ஆயிடுச்சு. எல்லா ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களும் அவள் கதவை தட்டுறா. தட்டினோடனே சவுண்டு கேட்டு எல்லாம் பார்க்குறாங்க. அங்கே வேலை செய்கிற ஒருத்தன் கூட மூளையே கிடையாதா நான் கேட்குறேன். இல்லை, யாருக்குமே மூளையே கிடையாதா? டோரு ஓப்பன் ஆயிடுச்சாமா. டக்குன்னு எதையாவது தூக்கி போட்டு உடச்சி எடுக்க வேண்டியது. அங்கே தான் பூச்செடி இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது. எதையாவது தூக்கி போட்டு டோரை உடச்சி அவளை வெளியே இது பண்ண வேண்டியதானே. ஆதி தான் காப்பாற்றணுமாமா கைஸ், சரிங்களா? ஆதி அந்த ஃபயர் இதை வச்சு கண்ணாடியை உடச்சி, அப்பயும் பார்த்தீங்கன்னா இல்லை, லேடிஸ் யாரும் உள்ளே போகலை, இவன் தான் உள்ளே போனான். சரி, உள்ளே போனான்ல ரெண்டு பேரும். டப்புன்னு அந்த டோருக்கும் அந்த அவங்க நிற்கிற இடத்துக்கும் இவ்வளோதான் கேப்பு. உடனே டக்குன்னு கையை பிடிச்சி இழுத்துட்டு வாங்க பார்த்துட்டு கூட்டிகிட்டு போக வேண்டியதானே. இவனை பிடிச்சி தள்ளுறதோ, இவன் போய் அந்த இதில் போய் இடிக்கிறதும். ஆனால் எனக்கு ஒரு டவுட்டு கேஸ், இந்த டாக்டர் இது தப்பாக ஆப்ரேஷன் பண்ணிட்டானோ எனக்கு அப்படி தான் தெரியுது. அந்த டாக்டருக்காரி இருக்கா பாருங்க, அவள் ஏதோ தப்பாக ஆப்ரேஷன் பண்ணிட்டாலாட்டு. மெமரினா மண்டையில் தானே இருக்கணும், ஹார்ட்லேயே இருக்கும். இல்லை, எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்ச நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா நம்மளை எப்படி பைத்தியக்காரங்களாக ஆக்குறாங்கன்னு பாருங்களேன் நீங்கள். அதாவது மக்கள் எல்லாமே பைத்தியக்காரங்கன்னு சொல்லி முடிவு பண்ணி இந்த நாடகம் எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களெல்லாம். ஏன்னா மண்டையில் டேபிளில் போய் மண்டை இடிக்குது கைஸ். அப்போ மண்டையில் தானே கைஸ் ஏதாவது ஒரு ஞாபகம் வர மாதிரி அவன் காமிக்கணும். இந்த அம்மா இப்படி ஹார்ட்டில் டச் பண்ணிருச்சாமா, இந்த கையை வச்சு இப்படி வச்சிருச்சாமா. உடனே உன்னை சேர்ந்திடவே நானும் மீண்டும் பிறந்தேனான்னு சொல்லி ஒரு பாட்டு வேற. ஆனால் மாவீரன் பாட்டு எடுத்து போட்டுக்கிறாங்க இவங்க. அப்படியே உண்மையிலே கேஸ், எனக்கு உண்மையிலே கட்டுப்பு தான் வந்துச்சு கேஸ். ஒருத்தனு கூட என் மூளை கிடையாது. ஆதிதான் காப்பாற்றுவாராமா. காப்பாற்றினாலும் டப்புன்னு பாரதியை கையை பிடிச்சி இழுத்து அவ பாருங்க கூமுட்டை அந்த பணம் இருக்கிற பெட்டிக்கு பின்னாடி தான் ஃபயர் ஆகிட்டு இருக்குது. இவன் அங்கேயே தான் போய் நிற்பா பாருங்க. ஏன்னா இப்படி மக்களை முட்டாளாக்குறீங்க? அப்புறம் அந்த ஹார்ட்டை தொட்டோன்னே இவருக்கு ஹார்ட்டை அப்படி அடிக்குதாமா, அப்படியே தூக்கி போட்டு பம்ப் ஆகுதாமா, சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன நடக்குது, கூட்டிகிட்டு வெளியே வந்துட்டால. இந்த கையில் அடிபட்டிருக்கு. இந்த கை அவளுக்கு என்ன செய்யுது, நல்லாத்தானே இருக்குது. அவளே அவள் மருந்து போட்டுக்க மாட்டாளா? இவன் தான் உட்காந்து மருந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க கைஸ். டேய், மக்கள் நாடகம் பார்க்குறாங்க தான்டா, இல்லைன்னுலாம் சொல்லு. அதுக்கா இவ்வளோ முட்டாளாக்காதீங்கடா, ரொம்ப முட்டாளாக்குறீங்கடா. அவன் தான் மருந்து போட்டு விடணுமாமா, தண்ணி பாட்டில் எடுத்து தண்ணி கொடுப்பாங்களாமா. தண்ணியெலாம் அப்போ இந்த கையில் பிடிச்சி குடிக்கிறாள்ல, அப்போ ஆயின்மெண்ட்டு எடுத்து இந்த கையில் அவளே போட்டுக்க வேண்டியதானே. ஐயோ சாமி,
ஐயோ அப்பா இவங்க 2 பேர்த்தையும் ஒன்று சேர்க்கிறாங்களாமா. அதாவது ஒரு நாள் வந்து 2 பேரும் சண்டை போட்டாங்கல்ல, அதனால வந்து வியூவர்ஸ் யாராவது கேட்டிருப்பாங்களோ என்னமோ, சீக்கிரம் இந்த 2 இதயத்தையும் சேர்த்து வைங்கன்னு சொல்லி எவனா கேட்டானா என்னன்னு தெரியல. உடனே சேர்த்து வைக்கிற மாதிரி ஒரு அசம்பாவிதத்தை ஆஃபீஸில் கிரியேட் பண்ணி அந்த மாதிரி கொண்டு வர்றாங்களாமா. எனக்கு இதில் என்ன டவுட் அப்படின்னா, அவன் போய் இடித்தது மண்டை, ஆனால் இவ வந்து தொட்ட உடனே ஹார்ட் வந்து இப்படி வேகமாக துடிக்குதாமா. துடித்தோடனே அவனுக்கு வந்து அங்கே ஃபஸ்ட்டு நம்ம ஜனனியை காப்பாற்றிருப்பான் தெரியுமா. ஜனனியை ஒரே மாதிரி இதே மாதிரி தான் ஆஃபீஸில் ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்கும் அந்த ஃபஸ்ட்டு சீசனில். அந்த சீசனில் வந்து ஜனனி உள்ளே மாட்டிக்குவா, இப்போ இவன் தான் போய் காப்பாற்றுவான். அப்போ இந்த இதயம் சீரியலை பொறுத்தளவு என்ன அப்படின்னா, ரிப்பீட்டட் சீன்ஸ் அகைன் அண்ட் அகைன் கம்மிங். சரியா, டைரக்டருக்கு வந்து புதுசாக யோசிக்க தெரியலையாட்டிருக்கு சீசன் 2ல். அந்த பழைய சீசன் 1ல் ஜனனியை வந்து ஆதி வந்து என்ன மாதிரிலாம் கவர் பண்ணானோ, சரியா, எந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் அவனை வந்து காப்பாற்றினானோ அந்த சீனெல்லாம் எடுத்து ரிப்பீட்டடாக இந்த சீசன் 2ல் நம்மளை காமிச்சிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் அதெல்லாம் எந்த சீனையுமே நாங்கள் மறக்கலை மிஸ்டர் டைரக்டர் சார், சரிங்களா. நாங்கள் எந்த சீனையுமே மறக்கலை. நீங்கள் எப்போ பார்த்தாலும் ஜனனியை வந்து அந்த சீசன் 1ல் என்ன நடந்ததோ அதை அப்படியே காப்பி அடித்து சீசன் 2லையும் பண்ணிங்கன்னா நாடகம் எவன் பார்ப்பா? இன்ட்ரெஸ்டே இருக்காது, நாடகம் இன்ட்ரெஸ்டே இருக்காது. வேணா இந்த ஜோடியை பிடிச்சதுகள் வேணால் பார்க்குமே ஒழிய இந்த ரொமான்ஸுக்காக பார்ப்பாங்க ஒருத்தவங்க. நான் சீரியல் நான் பார்த்துருக்கேன், சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து சில பேர் கதைக்காலத்துக்காக சீரியல் பார்ப்பாங்க, சில பேர் வந்து ஹீரோ ஹீரோயினுக்காக சீரியல் பார்ப்பாங்க. எனக்கு இந்த ஹீரோ ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு இந்த ஹீரோயின் ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால அந்த சீரியல் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பார்ப்பாங்க. அப்படிங்கிறப்ப சில பேர்த்துக்கு வந்து இது வந்து அவ்வளோ நுண்ணிப்பாலாம் வந்து யாருமே கவனிக்க மாட்டாங்க. ஓ இதயத்தை தொட்ட உடனே ஹார்ட் பீட் அடிக்குது, அப்போ ஆதிக்கு வந்து ஞாபகம் வந்துருச்சாட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாம் பாவம் மக்களை என்ன சொல்கிறது. அதுக்கப்புறம் மித்ரா போய் மருந்து போட்டுக்கிட்டு இருக்கிறா, நீங்கள் நான் கொஞ்ச நேரம் தனியாக இருக்கணும் மித்ரா அப்படின்னு சொன்னோடனே மித்ரா உடனே டென்ஷன் ஆகி ஆமாண்டா நான் உனக்கு பக்கத்தில் இருந்தால் மட்டும் தானே உனக்கு தனிமையாக இருக்குன்னு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே போகிறாப்பா, சரியா. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, மேனேஜரை பிடிச்சி கத்துன்னு கத்துறா. என்ன நீ மெயின்டெனன்ஸ் பண்ணுற, இனிமேல் இந்த மாதிரிலாம் தப்பு நடந்த அன்னைக்கு அப்படி தான் லிஃப்ட். ஏன் கைஸ் நீங்கள் அந்த சீனில் நீங்கள் ஒன்று கவனிச்சிங்களா, மித்ரா சொன்னது ஒரு விஷயம் கரெக்டாக தான். அந்த மித்ரா சொல்லியிருப்பா இல்லைங்களா, அன்றைக்கி லிஃப்ட்டு ரிப்பேர் ஆச்சு, இன்றைக்கி வந்து இப்படி கரண்ட் இதாகுது அப்படின்னு சொன்னேன். எனக்கு அந்த இடத்துல ஒரு பட்டுச்சு. அதாவது இந்த சீனில் வந்து இவ இப்படி ஹார்ட்டை இப்படி தொட்ட உடனே ஹார்ட் பீட்டு அடிக்குதாமா. அதுக்கப்புறம் அப்போ லிஃப்ட்டில் 2 பேர் ஒன்றா தானே இருந்தாங்க. அப்போ லிஃப்ட்டில் ஒன்றா இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இவ வந்து அவன் மேலே படுத்தெல்லாம் உருண்டா இல்லை, கையை வைக்கிறத விடையா கேஸ் படுத்து உருடுற விடையா அவனுக்கு அந்த ஹார்ட் பீட் அடிக்காது. அப்புறம் இந்த பாரதி அக்கா வந்து ஆஃபீஸில் ஒரு இடத்துல உட்காராதாட்டு இருக்குது, இங்கிட்டு நடந்துக்கிட்டே இருக்கிறா. அவ்வளோ நேரம் மூஞ்சியை தூக்கி வச்சு பேசிக்கிட்டு இருந்தேன் ஆதி, சரியா. உங்கள் வேலையை போய் நீங்கள் பாருங்கள், எனக்கு என் வேலையை நான் பார்க்க தெரியுன்னு அந்த மாதிரிலாம் பேசி மூஞ்சியை காமிச்சிக்கிட்டு இருந்தான். அந்த மனோட கல்யாண விஷயத்தில் அவங்க 2 பேரும் லவ் பண்ணதை இவன் சொல்லாமல் இருப்பான்னு சொல்லி கோபமாக இருப்பான் இல்லையா. அவ்வளோ நேரம் கோவப்படும் போதுலாம் பாரதி பக்கத்தில் தான் இருந்தான். அப்போலாம் ஹார்ட்டு துடிக்காதாமா, சரிங்களா. நல்லா நீங்கள் கவனிச்சு பாருங்கள். இவன் வந்து ஹார்ட்டை தொட்ட உடனே ஹார்ட் துடிக்குதாமா. அதுக்கப்புறம் வந்து அந்த டோர் வழியாக பார்க்குறேன், இங்கிட்டு நடக்கும்போது துடிக்குதாமா. அப்புறம் மறுபடியும் அந்த அக்கா இங்கிட்டு இருந்து இப்படி நடப்பாங்களாம், மறுபடியும் துடிக்குதாமா. மக்களை எவ்வளோ முட்டாளாக்குறாங்க பாருங்களேன். ரொம்ப முட்டாளாக்குறீங்கடா, ரொம்ப ரொம்ப முட்டாளாக்குறீங்க. நாங்கள் இதை கூட யோசிக்காமல் நாங்கள் நாடகம் பார்ப்போம். இல்லை என்ன மைண்ட் செட்டில் தான் நீங்களாம் நாடகம் எடுப்பீங்க. அவள் துறையை பற்றி கேட்குறதுக்கு உள்ளே வருவாள் கேஸ், அது ரூம்குள்ளே வருவாள். அப்போ இதையும் துடிக்காதா? அப்போ இதையும் துடிக்காதுங்களா நான் கேட்குறேன். இல்லை எவ்வளோ முட்டாளாக்குறாங்கன்னு பாருங்களேன். ஓகே கேஸ், அவ்வளோதான். இதயம் சரி, நான் தான் சொல்லலையா, அந்த இதயத்தை ரிவ்யூ பண்ணாலே டைம் ஓடிடும், சரிங்களா. மொத்தத்தில் இன்றைக்கி நம்மளை ரொம்ப மொக்க பண்ணிட்டாங்க கேஸ், அது மட்டும் நல்லா தெரியுது. ரொம்ப ரொம்ப மொக்க பண்ணிட்டாங்க. ரொம்ப காமெடியாகவும் இருந்தது. எனக்கு வந்து இதில் ஒன்றும் ரொமான்ஸோ அதெல்லாம் எனக்கு எதுவுமே கிடையாது, எதுவுமே தெரியல. ஒருவேளை இது அந்த ஹார்ட் பீட் அடிக்கையில் இது இவனுக்கு ஞாபகம் வந்துச்சா வரலையா, நம்மளை போட்டு நினச்சிக்க வேண்டியதான் இவனுக்கு ஞாபகம் வந்துருச்சோ வரலையோ அப்படின்னு. நீ இவனுக்கு எப்போ ஞாபகம் வந்து எப்போ இது பண்ணி என்னத்தை இது பண்ணுறாங்கன்னு தெரியல. ஆனால் அந்த நினச்சி பார்ப்பான் பார்த்தீங்களா கேஸ், அந்த ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்கும்போது பழைய சீசன் 1ல் பார்த்தீங்கன்னா ஜனனியோட அந்த பின்னாடி ஹேர் இதெல்லாம் நல்லாயிருக்கும். அது பார்க்கும்போது ஜனனி உள்ளே மாட்டியிருப்பாங்க இல்லையா, அதை நினச்சி பார்ப்பான் இல்லையா.
எனக்கு அந்த இடத்துல ஜனனி தான் பார்க்கணும் போல இருந்தது. உண்மையிலேயே இந்த சீசன் 2ல் ஜனனி நடிச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாடகம் வேறு லெவலில் இருந்திருக்கும். இவளை கொண்டு வந்து நடிக்க வச்சுக்கிட்டு ஐயோ ஒன்றுமே முடியல எங்களால். ஓகே, அதுக்கப்புறம் மற்ற சீரியல் கார்த்திகை தீபம் சீக்கிரம் கார்த்தியை கண்டுபிடிச்சிருவாளா அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. கார்த்தி தான் ராஜா சேதுபதியோட பையன் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருவாளாட்டு இருக்குது சாமுண்டீஸ்வரி, அப்படி தான் தோணுது கைஸ். சரிங்களா? ஏன்னா இவங்க வேறு கும்பாபிஷேகம் வரைக்கும் நீ வாயை திறக்காதேன்ட்டாங்க. யார்? பாட்டி இவங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டு. அவன் போய் உண்மையை சொல்கிறேன்னு தான் சொன்னான். இதெல்லாம் சொல்ல வேணாம்னு சொல்லிடுச்சு. நீ ஒருவேளை அவளே தெரிஞ்சு அப்போ அடிச்சு இடிச்சு போடுவாளா என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் மற்ற சீரியல் என்ன, பாரிஜாதம், அது ஏதோ ஒரு ட்ராக்கில் போயிட்டுருக்குது. அது என்னமோ வாய் அசைக்கிறத பார்த்து பேசுறது. அது இந்த இதில் பார்த்தீங்களா கைஸ், எட்டி மேளத்தில் அவன் முருகன் வந்து வாய் பேச முடியாதவனாக இருப்பான். அதனால் அடுத்தவங்க பேசுகிறத அந்த வாய் மூமெண்ட்டை வச்சு கண்டுபிடிப்பான். இவளுக்கு காது கேட்கலேங்கிறாங்க, வாய் மூமெண்ட்டை வச்சு கண்டுபிடிக்கிறேங்கிறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல கைஸ். ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன சீரியல், சந்தியா ராகம். எனக்கு அப்போவே ஒரு கணிப்பு வந்துச்சு கைஸ். ஏன்னா அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராடுத்தனம் பண்ணி ஜெயிக்கணும்னு நினைக்கிறா, காசை கொடுத்து ஜெயிக்கணும்னு நினைக்கிறதுனால கண்டிப்பாக அவளுக்கு ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடக்கும்னு என் மைண்டில் பட்டுச்சு. அதே மாதிரி அவள் காலில் ஏதாவது அடிபடு மாட்டிருக்குது. உடனே நான் தப்பான எண்ணத்தில் வந்து நான் விளையாடணும்னு வந்தேன் இல்லையா, அதான் கடவுள் எனக்கு தண்டனை கொடுத்துட்டாரு அப்படின்னோடனே புவனேஸ்வரி வேற ஒரு ஆளை வச்சு விளையாட வைக்கிறா. தானா சும்மா இருப்பாளா, விட்டு விளையாச்சிருவாளாட்டிருக்குது, ஜெயிச்சிருவாளாட்டிருக்குது. இனி கதிருக்கு வந்து 5 லட்ச ரூபா கொடுத்தாங்களா கொடுக்கலையா என்னன்னு தெரியல. அவன் முதலாளிக்கார வேற அப்படியே கேரக்டரே சேஞ்ச் ஆகுது பார்த்தீங்களா. சந்தியாராக அது ஒரு ட்ராக்ல தான் போயிட்டு இருக்குது கேஸ். அப்புறம் வேற என்ன, மதியானம் போடுற சீரியலில் வாரிசு அப்படியே ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்குது. தமிழுக்கா, வெண்பாக்கா, சாமுக்கா, இந்த சிபி யாருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அப்புறம் வேற என்ன, உங்களோட நிறைய குறைகளை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரிங்களா? ஸோ மொத்தத்தில் இதயம் சீரியல் எனக்கு காமெடியாக தான் இருந்தது கைஸ். எனக்கு ஒன்றும் ரிப்பீட்டட் சீன் தான், அகைன் அண்ட் அகைன். அதுதான் உண்மை, ரிப்பீட்டட் சீன் அகைன் அண்ட் அகைன். சீசன் 1ல் என்னென்ன சீன் இருந்ததோ அது எல்லாத்தையும் அப்படியே சீசன் 2ல் கொண்டு வந்து பல்லவிக்கு தகுந்த மாதிரி மாற்றி மாற்றி எடுக்கிறாங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. ஜனனி நடிச்சிட்டு போயிட்டாங்க, இனி பல்லவிக்கு தகுந்த மாதிரி அந்த சீனெல்லாம் மாற்றி மாற்றி எடுத்து நம்மளை இரிட்டேட் பண்ணுறாங்க. அதான் உண்மை. அதான் நீங்களே நல்ல லாஜிக்காக நீங்கள் பாருங்கள். அவள் வந்து இப்படி தள்ளி விட்றா, இவன் போய் மண்டை தான் அந்த டேபிளில் இடிக்குது. அப்போ மண்டைக்குள்ளே போய் ஏதாவது ஞாபகம் வர மாதிரி காமிச்சா கூட சரின்னு சொல்லலாம். இந்த அம்மனி வந்து இப்படி ஹாட் என் கைஸ், இது வரைக்கும் அவள் கை வந்து அவன் மேலே பட்டதே இல்லையா? இல்லை எனக்கு தெரியல கைஸ். அவன் தலை சீவி விட்டுருக்கான், பூ வச்சுருக்கான், புடவை கட்டி விட்டுருக்கான், சோறு ஊட்டி விட்டுருக்கான். 2 பேரும் நிறையா இடத்துல ஒன்றா இருந்திருக்காங்க. அப்போல்லாம் வந்து ஹார்ட் வந்து அவன் மேலே பட்டதே இல்லையா? இப்போ பட்டோன்னே இவளுக்கு யாவும் வந்துருச்சாமா, இங்கிட்டு நடக்கும்போது ஹார்ட் துடிக்கிறாமா. அப்போ இவ்வளோ நேரம் ஆதிக்கு ஹார்ட்டே துடிக்கலையா? ஹார்ட் அப்படியே திடமாக நின்றுட்டு இருந்துருச்சாட்டிருக்கு. இப்போ தான் ஹார்ட் துடிக்குதாட்டிருக்கு. ஐயோ ஐயோ, என்ன மைண்ட் செட்டில் நாடகம் எடுக்கிறாங்கன்னே தெரியல. ஓகே கைஸ், பார்க்கலாம், நாளைக்கு ரிவ்யூவில் பார்க்கலாம். ஓகேவா? பாய். உங்களோட நிறை குறையில கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஆனால் எனக்கு ஒரு டவுட் மட்டும் கிளியர் பண்ணுங்கப்பா. வியூஸ் வந்து 100 அந்த மாதிரிலாம் போகுதுங்க. சரிங்களா? அது பார்க்குறாங்களா பார்க்கலையா அப்படிலாம் நம்மளுக்கு தெரியாதுங்க. ஆனால் லைக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக வருது கைஸ். இப்போ நான் இந்த வீடியோ இப்போ நான் அப்லோடு பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், 1 லைக்ஸ் 2 லைக்ஸ் ஃபஸ்ட்டு வருதுங்க. ஆனால் வியூஸ் பார்த்திங்கன்னா 14 15 போயிட்டே இருக்குதுங்க. லைக்ஸ் மட்டும் 2 லைக்ஸ்லேயே நிற்கிதுங்க. அப்போ அந்த 15 பேர் லைக்ஸ் பண்ணாமல் தான் பார்க்குறீங்களா? ஏன்ப்பா கொஞ்சம் லைக்ஸ் பண்ணிட்டு பாருங்கள், அப்போ தானே எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சரி, மக்கள் நம்மளையும் விரும்புகிறாங்க, நம்ம ரிவ்யூவையும் கேட்குறதுக்கு ஆசைப்படுறாங்க அப்படின்னு நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்ல. தயவு செஞ்சு சரியா லைக்ஸ் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சரியா? அப்போ தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அடுத்தடுத்து ரிவ்யூ நம்ம பண்ணுறதுக்கு பரவாயில்ல, ஆசையாக கேட்குறாங்க, நம்ம ரிவ்யூவையும் விருப்பப்பட்டு பார்க்குறாங்க அப்படிங்கிறது ஒரு மைண்ட் செட்டு நம்மளுக்கு வரும். என்னடா லைக்ஸ் வரமாட்டேங்குது, சப்ஸ்கிரைப் வரமாட்டேங்குது, இது நம்ம ரிவ்யூ போட்டு என்னடா பண்ணுறது அப்படின்னு நம்மளுக்குள்ளேயே ஒரு நெகட்டிவ் தாட் வந்துடக்கூடாது. சரிங்களா? தமிழனே சப்போர்ட் பண்ணலன்னா அப்புறம் எப்படி? சரியா? சப்போர்ட் பண்ணுங்கள். பாய். நாளைக்கு பார்க்கலாமா?